வணக்கம். வாழ்க வளமுடன். அன்பர்களே, இந்த கோமாதா சோதிட ஆய்வு மையம் இளம்போணத்தில் இருந்து சோதிடர் வெள்ளைசாமி இந்த காணொலியை தொடர்ந்து வழங்கி வருகிறேன். ராசிகளில் நவக்கிரகங்களின் தன்மை பற்றி இங்கே குறிப்பிட்டு வருகிறோம். காலச்சக்கரத்தினுடைய 7வது ராசியான துலா ராசியை பற்றி, துலா ராசியில் நவக்கிரகங்களின் தன்மை பற்றி இங்கே விளக்க இருக்கிறோம். துலாம் ராசி கால சக்கரத்தின்படி 7வது ராசியாக வருகிறது. மேச ராசியை பொறுத்தளவில் முதல் ராசி, அதுக்கு 7வது ராசியாக வருகிறது. இதனுடைய அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுடைய ஆட்சி வீடு தான் துலாம். இந்த துலாம் ராசியிலே நவக்கிரக நாயகனான சூரிய பகவான் நீசம் பெறுகிறார். நீசம் ராசிக்கு 11 கூடையவராகவும் வருவார். பாதகாதிபதி என்ற அடிப்படையிலையும் அவர் வருவார். அவர் ராசியிலே நீசம் பெறுகிறார். துலாம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் சாதகத்தை பார்க்கின்ற பொழுது அந்த சூரியன் எந்த நிலையில் இருக்கிறார், துலா ராசிக்கு அவர் பாதகம் செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பவர், அவர் நீசம் பெறுவது என்பது நன்மைதான். ஐப்பசி மாதத்திலே பிறக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சூரியன் நீசமாக இருப்பார். துலா ராசிக்கு சந்திரன் 10 கூடையராக வருவார். அவர் சமம் பெறுகிறார். செவ்வாய் 2 7 கூடையவர், அவரும் சமநிலை பெறுகிறார். புதன் துலா ராசியிலே நட்பு நிலை பெறுகிறார். குரு துலாம் ராசியிலே பகை பெறுவார். பகை தன்மையோடு தான் குரு அங்கே இருப்பார். என இங்கே சோதிடத்திலே சுக்கிரன் அசுரகுருவாகவும் குரு பகவான் ராசகுருவாகவுமே இங்கே எதிரெரு கிரகமாக இங்கே கூறி வருகிறார்கள். சனியை பொறுத்தளவிலே அங்கே உச்சமடைகிறார். தொழில்காரகனான சனி அங்கே உச்சம் பெறுகிறார். ராகு கேதுக்கள் துலா ராசியிலே நட்பு நிலையில் இருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே நண்பர்களே, இந்த துலா ராசியில் நவக்கிரகங்களுடைய தன்மை என்ன என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் சாதகத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் சாதக ரீதியாக சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கையில் எடுத்துக்கொண்டு இந்த விஷயங்களை நம்ம சாதகத்தில் இந்த நவக்கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய சாதக நிலையை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சோதிடரை அணுகி நீங்கள் உங்கள் சாதகத்தை வைத்துக்கொண்டு இந்த கிரகங்கள் இப்படி இருக்கிறதே, இதனுடைய பலன் என்ன என்பதை கூட நீங்கள் கேட்க முடியும். இதை நீங்கள் தெரிந்து கொண்டால். நண்பர்களே, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.